தியா, படிக்கிறன்ற பேர்ல என்ன விளையாட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்க? பாரு உன் அண்ணனுங்கள எவ்வளவு புத்திசாலித்தனமா படிச்சிட்டு இருக்காங்க. யாரு இவனுங்க? இவங்க புத்திசாலித்தனத்தை செக் பண்ணி பார்க்கலாமா? பெரியவனே, நான் கொஸ்டின்ஸ் கேட்கிறேன், அதெல்லாம் நீ கரெக்டா சொல்லி பார்க்கலாம். இட்லியும் நூடுல்ஸும் மாடியில இருந்து ஒரே டைம்ல கீழே விழுந்தா எது ஃபர்ஸ்ட் விழுவும்? இட்லி தான் கீழே விழும். தப்பு. ஏன்னா இட்லி தான் வெயிட் ஆச்சு, அதுதான் கீழே விழும். தப்பு. நூடுல்ஸ் தான் விழுவும். எப்படி சொல்ற நீ? நூடுல்ஸ் தான் ஃபாஸ்ட் ஃபுட் ஆச்சு. ஐயோ, சின்னவனே, இப்போ ஒன் டர்னு. என்ன இப்ப என்கிட்ட கேட்க போற கேள்வி, நீ கேட்கற அளவு ஒரு கேள்வி, அதுக்கு நான் பதில் சொல்லணுமா? சரி கேளு. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அப்படியா? சரி. ஒருத்தன் பாடினாலே காக்ரோச்சஸ்லாம் சேர்த்து போயிடுமா, அது ஏன்? ஏன்னா அவ பாடுற பாட்டு நல்லாவே இருக்காது, அதனால காக்ரோச் எல்லாம் செத்து போயிடும். இதெல்லாம் ஒரு கேள்வி. தப்பு. அப்ப என்ன ஆன்சரு? அவன் பாடினது எல்லாமே ஹிட் சாங்ஸ். ஹிட்னாலே காக்ரோச்சஸ் செத்து போயிடும். செட். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்கும். ஏ பாத்தியா உங்க பையனோட புத்திசாலித்தனத்தை? ஒத்துக்கிறேன் தாயே, நீதான் புத்திசாலின்னு. அந்த பயம் இருக்கட்டும். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா.